இருளில் கண்ணீரும் எதற்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு க்யூட்டான லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே கேன்வாஸ் இருக்கும், ஸோ அதை வந்து டச் பண்ணி நீங்கள் எந்த ரேஷியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 9:16 ரேஷியோ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். ஸோ பென்சில் ஐக்கான் டச் பண்ணி நீங்கள் வீடியோ எவ்வளோ செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த செகண்ட் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஃபில்டர் வந்து போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போய்க்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாச்சுவேஷன் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. வார்ம்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து மைனஸ் வந்து 20 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹைலைட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னைட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே வந்து சாங்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து பீட் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த மியூசிக் டச் பண்ணி பீட்டுன்ற ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க. இப்போ வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. பீட் வந்து எப்போவுமே கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் பீட் வந்து ஆட் பண்ணவே சொல்கிறேன். பீட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீட் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் சாங் வந்து முடிகிற இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ரோம்லேருந்து லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி இது காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து அகெயின் வந்து எடிட் போய்க்கோங்க. கலர் போயிட்டு நான் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து க்ளோ போய்க்கோங்க. க்ளோ போயிட்டு செகண்ட் ஏன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ளோ கலர் வந்து ரெட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ரெட்டு கொடுத்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எகெயின் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. எகெயின் டெக்ஸ்ட் போயிட்டு அனிமேஷனுக்குள்ள, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சிங்கிள் லெட்டர்னு இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் டிக் கொடுத்துக்கோங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பீட்டுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கிறத வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எகெயின் வந்து காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி தேர்ட் வேர்டும் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து காப்பி பண்ணி வச்சதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோமில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இதுவும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் வேர்டு வந்து இதை வந்து நான் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். போட்டு இப்போ வந்து எனக்கு தேவையான லிரிக்ஸை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இது காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே எடிட் போயிட்டு இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆட் வராது. அதே லோட் ஆகி வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.